சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வான பாடகர் டி.எம். கிருஷ்ணாவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இசையில் குறுகிய அரசியலை கலக்க வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே நெல்லை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் மாற்றப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைமை செய்தியாளர் எஸ். ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. பாடகர் டி.எம். கிருஷ்ணா கொண்டுள்ள முற்போக்கு அரசியல் நிலைப்பாடுகளினாலும் அவர் எளியோரை பற்றி தொடர்ந்து பேசி வருவதாலும் ஒரு தரப்பினர் காழ்ப்புணர்ச்சியிலும் உள்நோக்கத்துடனும் விமர்சிப்பது வருத்தத்திற்குரியது என முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் டி.எம். கிருஷ்ணாவை விருதுக்கு தேர்ந்தெடுத்த மியூசிக் அகாடமிக்கு முதல்வர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இன்று உயர்த்தியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பிரதமராக இருந்து கொண்டு திமுகவை ஒழித்து விடுவேன் என பேசுவது பிரதமருக்கு அழகா என கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் துரைமுருகன் எந்த கொம்பனாலும் திமுகவை அழிக்க முடியாது எனவும் ஆவேசமாக கூறியுள்ளார். இந்த தேர்தல் திமுக என்ன ஒட்டுப்பூச்சியா ரசிப்பதற்கு மக்களவைத் தேர்தலில் பாஜக ஒரு சீட் கூட வெற்றி பெறாது என நடிகர் மன்சூர் அலிகான் விமர்சித்துள்ளார். நாடக தேர்தல் நாடக காலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்பட்டமான இது ஒரு நாடக தேர்தல். பாஜக ஒரு சீட் கூட ஜெயிக்காது. நெல்லை தொகுதியின் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக ஜான்சி ராணி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். சென்னையில் வசிக்கக்கூடிய ஒருவர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்ததை அந்த மாவட்டத்தினுடைய அதிமுகவினரும் ஏற்கவில்லை என கூறப்படுகிறது. இதுபோன்ற காரணங்களால் தான் திருமதி சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக திருமதி ஜான்சி ராணிக்கு திருநெல்வேலியில் போட்டியிட அதிமுகவின் சார்பாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரஞ்சித், நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.